Hi friends, welcome to another video. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஜூன் 10th அன்னைக்கு அவர் உயிர் பிரிந்திருக்கு. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 84 வயதில் அவர் இயற்கையை எழுதியிருக்காரு. தமிழ் சினிமாவோட அந்த டிஎன்ஏ அப்படின்னு அழைக்கப்படுறதையே சேஞ்ச் பண்ணவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸோட தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகும். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார். இப்போ 1970s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் எடுக்கிறது எல்லாமே இண்டோரில் செட்டு போட்டு தான் எடுப்பாங்க. வெளியில் போய் சினிமாவை நம்ம ஷூட் பண்ணணும், அதாவது இந்த அவுட்டோர் யூனிட் அப்படிங்கிறது உருவாக்குனதே பாரதி ராஜா அவர்கள் தான். இந்த வில்லேஜ் சீக்வன்சஸ்லாம் அந்த காலத்தில் நிறையா வரும் இல்லையா, அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக எடுக்கணும், வில்லேஜுக்கே போய் எடுக்கணும், அவுட்டோரில் ஷூட்டிங் ஆனதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்ததே பாரதி ராஜா அவர்கள் தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு செட்டு போட்டு ஸ்டுடியோக்குள்ளேயே எடுத்துருவாங்க. இப்போ ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஹெவி மேக்கப் போட்டு தான் அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக தன்னையே காட்டிக்குவாங்க ஸ்க்ரீனில். ஸோ அந்த மாதிரி ஹெவி மேக்கப் எதுவுமே இல்லாமல் எப்படி இருக்காங்களோ, டஸ்கியாக இருக்காங்களா இல்லைனா ஃபேராக இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ அப்படியே ஸ்க்ரீனில் காட்டணும் அப்படிங்கிறது தான் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த விஷனே. ஸோ அவருடைய படத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் எல்லாருமே அவ்வளோ மேக்கப்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ரியலிஸ்டிக்காக எப்படி இருப்பாங்களோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ப்ரொஜெக்ட் ஆனதை பண்ணியிருப்பார். 1977 அவருடைய டெபியூ ஃபிலிம் ஆனது வெளியே வந்துச்சு. பெரிய அளவில் இட்ட அந்த படம் 16 வயதினிலே. அந்த படத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் சப்பானியாவும், ரஜினிகாந்த் அவர்கள் பரட்டையா, அதாவது நெகட்டிவ் கேரக்டராகவும் நடிச்சிருப்பாங்க. செம்ம ஹிட் அந்த படம். ஸ்ரீதேவி அவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு மேசிவ் கல்ச்சுரல் ஃபினாமினன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், இந்த மாதிரி த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரியே நிறைய படங்களானதை அவர் எடுத்திருக்காரு. அண்ட் 6ல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆக்ட்ரஸஸ் இருப்பாங்க இல்லையா, ராதிகா, ரேவதி, ராதா, ரஞ்சினி, இந்த மாதிரி பெரிய டாப் ஆக்ட்ரஸஸ் அந்த காலத்தில் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சிவாஜி கணேசன் அவர்களையும் வச்சு முதல் மரியாதை அப்படிங்கிற படத்தையும் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். 2004 பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய பத்மஸ்ரீ அவார்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் அவர் நடிச்சிருந்திருப்பார். மகாராஜா, திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு நிறைய ரீசெண்ட் ஃபிலிம்ஸ்லையுமே அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டிரெக்டர். 84 வயதில் அவர் உயிரிழந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவருடைய சன் மனோஜ் பாரதி ராஜாவும் உயிரிழந்திருந்தார். அதுலேயே அவர் ரொம்பவே மனசு உடஞ்சி ரொம்ப வீக் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் ஆனதை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் இன்னைக்கு காலையில், அதாவது ஜூன் 10th அன்னைக்கு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். அன்னைக்கு காலையில் அவர் இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ ரொம்பவே ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான். திரையுலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே போய் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களும் நேரில் போய் அஞ்சலி ஆனது செலுத்தியிருக்காரு. எதிர்கட்சி தலைவரும் போய் செலுத்தியிருக்காரு. ஸோ மொத்த திரை உலகமே பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்தின நாள் இதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லெஜெண்டரியான டைரக்டரோட ஆன்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கலாம். ஸோ நிறைய கான்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. சப்ஸ்கிரைப் டு Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.